அனைவருக்கும் வணக்கம். கதை நேரத்தில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்று நான் சொல்லப்போகும் நீங்கள் கேட்கப் போகும் கதை பாண்டிமாதேவி. எழுதியவர் திரு ந. பார்த்தசாரதி அவர்கள். அத்தியாயம் 3. தளபதி கைப்பற்றிய ஓலை. இதோ இன்னும் ஓரிரு வினாடியில் இறப்பது உறுதி என்று எண்ணி எல்லாம் ஓய்ந்து தளர்ந்து சாவுக்கு தயாராகும்படியான சூழ்ச்சிகளெல்லாம் தளபதி வல்லாளத்தேவன் வாழ்வில் கணக்கின்றி ஏற்பட்டிருக்கின்றன. தன் எதிரிகள் தன்னை கொல்லுவதற்காக துடித்துக் கொண்டிருப்பவர்கள், இவர்களுக்கிடையில் கூட வேடிக்கைக்காக வலுவில் போய் மாட்டிக்கொண்டு முடிவில் சிரித்தபடியே தப்பி வருவது அவன் வழக்கம். எதற்கும் எப்போதும் அஞ்சி அறியாத நெஞ்சுரம் கொண்ட வல்லாளத்தேவன் அன்று அந்த இரவில் கடலோரத்து பாறைகளின் நடுவில் 2 பக்கமிருந்தும் பாய்ந்து தன் தோள்பட்டையில் உரசும் வாள் நுனிகளை பார்த்ததும் ஒரு கணம் அப்படியே திகைத்து நின்றுவிட்டான். அவன் பாதங்கள் முன்னும் நகரவில்லை, பின்னும் நகரவில்லை. உயிருள்ள ஆளாக இயங்கி நடந்து வந்தவன் திடீரென்று சிலையாக மாறிவிட்டது போல் ஆடாது அசையாது நின்றான். கொஞ்சம் நகர்ந்தாலோ அசைந்தாலோ வாள்கள் தோளில் அழிந்துவிடும். அவன் இடையிலும் தான் வாள் இருந்தது. இடுப்பில் உறைக்குள் தொங்கும் அந்த வாளை உருவி எடுக்கக்கூட அவன் கைகள் அசைய முடியாது. அப்படிப்பட்ட நிலை. முகத்தை திருப்பாமல் நின்ற வண்ணமே விழிகளின் இரு பக்கத்து பார்வையையும் பக்கவாட்டில் சாய்ந்து நிற்பவர்களை பார்க்க முயன்றான் தளபதி. அவன் விழிகள் இரண்டும் காதை தொட்டுவிட்டன போல் நீண்டன. பார்க்காதது போல் பார்த்த அப்பார்வையிலேயே ஒரு மிரட்சி இருந்தது. தென்பாண்டி நாட்டு வீரத் தளபதியாருக்கு வாழ்முனையில் வழக்கம் செலுத்துகிறோம். அவர்கள் குரல்தான். ஏளனமும் மமதியும் துணித்தன அதில். தளபதி பதில் சொல்லாமல் சிரித்தான். கடைக்கண் பார்வையாலேயே இருபுறம் வாளை நீட்டிக்கொண்டு நின்றவர்களை பார்த்து கொண்டு விட்டான். முன்பு தெரிந்த சிவப்புத் தலைப்பாகை பேர்விழிகள்தான் இவர்கள். சாமர்த்தியமும் சமயோசித சாதுரியமும் கொண்டு எத்தனையோ சூழ்ச்சிகளை கடந்திருக்கும் அவன் மனதில் சிந்தனை அலைகள் ஒன்றோடு ஒன்றாக மோதிப் புரண்டன. தளபதியின் முகத்தில் மின்னி மறையும் சிந்தனை ரேகைகளையும் அவன் சலனமற்று நிற்பதையும் பார்த்து அவர்கள் மனத்துக்குள் என்ன நினைத்து கொண்டார்களோ தெரிந்து கொள்ள முடியவில்லை. தளபதி அவர்கள் தங்கள் இடையிலிருக்கும் வாளை இப்படி கழற்றி வைத்துவிட்டால் நன்றாயிருக்கும். வீணாக நாங்கள் சிரமம் எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்காது என்றனர். வல்லாளத்தேவன், ஆஹா, அதற்கென்ன, இதோ கழற்றி கொடுத்து விடுகிறேன் என்று சொல்லிக்கொண்டே குபீரென 2 அடி முன்னால் நகர்ந்து கொண்டு இடையிலிருந்த வாளை உருவினான். அவன் இப்படி செய்வான் என்பதை அவர்கள் எதிர்பார்க்கவில்லை. வாளை உருவி கீழே வைப்பதற்காகத்தான் குனிகிறான் என்று அவர்கள் நினைத்து கொண்டிருக்கும் போதே தளபதி வாளை உருவிக்கொண்டு அவர்கள் மேல் பாய்ந்தான். 2 பேர்களுடைய வாள்களிலும் அவனது ஒரே வாள் மோதியது. தென்பாண்டி நாட்டு படைத்தலைவருக்கு இன்று நம்முடைய கையால் முடிவு காலம் போலிருக்கிறது என்ற ஆனந்த வீரர்களில் ஒருவன். ஐயா தளபதியாரே, இந்த ஏமாற்று வேலைகளெல்லாம் எங்களிடம் வேண்டாம் என்று மிகுந்த ஆத்திரத்தோடு சொல்லிக்கொண்டே வாளை சுழற்றி வீசினான் இன்னொருவன். அது சரி, சாவு யாருக்கு என்பதை உங்கள் கைகளிலும் என் கைகளிலும் சுழலும் இந்த வாள்கள் அல்லவா தீர்மானிக்க வேண்டும். பாண்டி நாட்டு தளபதிக்கு சாவு நேர்ந்தாலும் அது இன்னொரு உண்மை வீரன் கையால் தான் நேரும். உங்களைப் போல யாரோ ஊர் பேர் தெரியாத ஒற்றர்களின் கையால் அல்ல, தெரிந்து கொள்ளுங்கள் என்று வீரமொழி கூறி அறை கூவியவாறே வாளை வேகமாக சுழற்றினான் வல்லாளத்தேவன். போர்ப்பழக்கம் மிகுந்த தளபதியின் வாழ்வீச்சுக்கு முன்னால் அந்த 2 ஒற்றர்களும் திணறிப் போய்விட்டனர். அவர்களில் ஒருவனை பாறை விளிம்பு வரையில் துரத்திக் கொண்டு போய் கடலுக்குள் தள்ளிவிட்டான் தளபதி. கடலுக்குள் விழுந்தவன் பாறைகளில் மோதி அடிபட்டு மூர்ச்சையாகி கீழே பாறைத்திடலின் மேல் கிடந்தான். மற்றொருவனுடைய வாளை தண்ணீருக்குள் படீரென்று தட்டிவிட்டபின் கையோடு அவனை இறுக்கிப் பிடித்துக் கொண்டான். அடே பதரே, நீ எந்த நாட்டு ஒற்றன்? என்னிடம் உண்மையை சொல்ல வேண்டும். பாண்டி நாட்டு வீரர்கள் எப்போதும் உண்மையைத்தான் பேசுவார்கள். மற்றவர்களிடமிருந்தும் உண்மையைத்தான் கேட்பார்கள். பிடிபட்டவன் பதில் சொல்லாமல் திருட்டு விழி விழித்தான். பதில் சொல்கிறாயா அல்லது உன்னை சொல்ல வைக்கட்டுமா என்று கையை ஓங்கினான் தளபதி. பிடிபட்ட ஒற்றனின் உடல் கிடுகிடுவென்று நடுங்கியது. கலக்கமும் சஞ்சலமும் அவன் முகத்தில் பதிந்தன. வாயை திறக்காமல் ஊமை நடிப்பு நடித்தான். வல்லாளத்தேவன்
தன்னை அதட்டிக் கொண்டிருக்கும் போதே திடீரென்று தனது இடுப்புக் கச்சையிலிருந்து ஏதோ ஒரு பொருளை உருவி எடுத்து கடலுக்குள் எறிய முயன்றான் அந்த ஒற்றன். அவன் கை இடது பக்கத்து இடுப்பை தடவி ஏதோ எடுக்க முயல்வதை அவனை பிடித்த கணத்திலிருந்தே கவனித்துக் கொண்டிருந்தான் தளபதி. விருட்டென்று எறிவதற்கு ஓங்கிய அவன் கையை பிடித்து அதிலிருந்த பொருளை பறித்துக் கொண்டான். அது ஒரு திருமுக ஓலை. ஒரு கையால் அவனை பிடித்துக்கொண்டு இன்னொரு கையால் அந்த திருமுக ஓலையை கண்களுக்கு அருகே கொண்டு போய் நிலா ஒளியில் அதில் என்ன வரைந்திருக்கிறதென்று வாசிக்க முயன்றான். ஆனால் அதே சமயத்தில் கோவிலின் மேல்தளத்தில் வீரர்கள் ஏறி ஓடும் ஓசையும், "விடாதே, பிடி! மகாராணியின் மேல் வேலை எறிந்துவிட்டு ஓடுகிறான்" என்ற கூக்குரல்களுமாக கேட்கவே அவர்கள் இருவருடைய கவனமும் ஒரே சமயத்தில் கோவிலின் பக்கம் திரும்பியது. அவர்கள் திரும்பிப் பார்த்த சமயத்தில் கோவிலின் மதிலின் பின்புறமாக உள்ள ஆழமான கடற்பகுதியில் மேல்தளத்திலிருந்து ஒரு உருவம் குதிப்பது மட்டும் தெரிந்தது. மேல்தளத்தில் கேட்ட கூக்குரலும் நடந்த நிகழ்ச்சியும் தன்னை விட தன் கையில் பிடித்திருந்த ஒற்றனையே அதிகம் கலவரத்துக்கும் திடுக்கிடுதலுக்கும் உள்ளாக்கியிருக்கின்றன என்பதை அவன் முகக்குறிப்புகளால் ஒருவாறு தெரிந்து கொண்டான் வல்லாளத்தேவன். தளபதியின் மனம் நடுங்கியது. ஐயோ, மகாராணி மேல் வேல் எறியப்பட்டு விட்டதா? தளபதி அருகில் இருந்தும் இப்படி நடந்து விட்டதென்று உலகம் பழிக்குமே, இது என்ன போதாத காலமோ என்று பதறினான். மேல்தளத்திலிருந்து வேல் எறிந்துவிட்டு கடலில் குதித்தவனுக்கும் இந்த சிவப்புத் தலைப்பாகை ஒற்றர்களுக்கும் ஏதேனும் தொடர்பிருக்குமோ என்று அவனுக்கு சந்தேகம் உண்டாயிற்று. உடனே தன் கையில் கிடைத்த ஓலையோடும் ஒற்றனோடும் அங்கிருந்து இறங்கி கோவிலுக்கு விரைந்தான். இந்த ஒற்றனை தப்பவிடாமல் பாதுகாத்து வைத்திருங்கள், ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று கூறி பருவாரத்து வீரர்களிடம் தன் கையில் பிடிப்பட்ட ஒற்றனை ஒப்படைத்துவிட்டு திருமுக ஓலையோடு மகாராணியை பார்க்க விரைந்து உள்ளே சென்றான். மேலே இருந்து விதான துவாரத்தின் வழியே வீசி எறியப்பட்ட வேலினால் மகாராணியாருக்கு எந்தவிதமான ஆபத்தும் ஏற்படவில்லை என்று அறிந்து கொண்ட பின்புதான் தளபதிக்கு நிம்மதியாக மூச்சு வந்தது. கோவிலின் கர்ப்ப கிரகத்துக்கு முன்னால் இருந்த மணிமண்டபத்தில் மகாராணி வானவன் மாதேவி, பவழக்கனிவாயர், அதங்கோட்டாட்சியர், தன்னுடைய தங்கை பகவதி, ஆசிரியர் மகள் விலாசினி ஆகியோர் வீற்றிருக்கும்போது தளபதி வல்லாளத்தேவன் அங்கே பிரவேசித்தான். மகாராணி, நான் கேள்விப்பட்டது மெய்தானா? யாரோ வஞ்சகன் வேலை எறிந்துவிட்டு ஓடினான் என்கிறார்களே, இதென்ன கொடுமை? ஆலயத்துக்குள் தெய்வ தரிசனத்துக்காக நுழையும் போது கூடவா அரசியல் சூழ்ச்சிகள்? இத்தகைய பயங்கர நிகழ்ச்சியின் போது மகாராணியாரின் அருகில் இருக்க முடியாமல் போனதற்கு அடியேனை மன்னிக்க வேண்டும். தீய சக்திகள் தென்பாண்டி நாட்டை வட்டமிட்டுக் கொண்டிருக்கின்றன. சற்று முன் அடியேன் கடற்கரை பாறையின் பின் தங்கி நின்றதன் காரணம் இங்கு ஒருவருக்கும் புரிந்திருக்காது. அதுவும் நம்மை சூழ்ந்து நெருங்கிக் கொண்டிருக்கும் ஒரு பயங்கர சதியின் உண்மையை புரிந்து கொள்வதற்காகத்தான். இந்த ஓலையை பாருங்கள் என்று ஒற்றனிடமிருந்து கைப்பற்றிய திருமுக ஓலையை எடுத்து மகாராணிக்கு முன்னால் வைத்தான் தளபதி. தளபதியாரே, இன்று மகாராணியார் உயிர் பிழைத்தது யாரால் தெரியுமா? உங்கள் தங்கை பகவதியின் வீரச் செயல்தான் தேவியை காப்பாற்றியது. ஒரு மகாவீரனின் தங்கை என்பதை உங்கள் சகோதரி நிரூபித்து விட்டார். பாய்வதற்கிருந்த வேலை பார்த்தவுடன் மகாராணியை பின்னுக்கு இழுத்து கீழே தள்ளியதால்தான் ஆபத்தில்லாமல் போயிற்று என்றார் கோவில் அர்ச்சகர். அதை கேட்டதும், பகவதி, நீ எப்போது இங்கே வந்தாய் என்று தங்கையை விசாரித்தான் தளபதி. மகாராணியார் ஆலயத்துக்குள் நுழைவதற்கு முன்பே நானும் ஆசிரியர் மகள் விலாசினியும் இங்கே வந்து சேர்ந்து கொண்டோம் அண்ணா என்று பதில் கூறினாள் பகவதி. தளபதி கொடுத்த ஓலையை கையில் எடுத்த மகாராணி அப்போதே அந்த இடத்தில் அதை படித்து அறிந்து கொள்ள விரும்பவில்லை. மண்டபத்தில் இருந்த எல்லோர் முகங்களிலும் ஒரு வகை கலவரத்தின் சாயை படிந்திருந்தது. தளபதி கொண்டு வந்த ஓலையில் அடங்கியிருக்கும் செய்தியை அறிந்து கொள்ள துடிக்கும் ஆவல் எல்லோர் பார்வையிலும் இருந்தது. தளபதி கூறிய சில சொற்களிலிருந்து தென்பாண்டி நாட்டை ஏதோ ஒரு வகையில் பகை சக்திகள் எதிர்ப்பதற்கு ஒன்று கூடுகின்றன என்று மற்றவர்கள் அனுமானிக்க முடிந்தது. ஓலையை பார்த்துவிட்டு மகாராணி வானவன் மாதேவி என்ன கூறப்போகிறார் என்பதை கேட்க எல்லோரும் காத்திருந்தனர். ஆலயத்துக்குள் அசாதாரண அமைதி நிலவியது. வீரர்கள், பரிவாரங்கள், அர்ச்சகர்கள் எல்லோரும் அடங்கி ஒடுங்கி மகாராணியாரின் முகத்தையே
இமையாமல் பார்த்து கொண்டிருந்தனர். மகாராணியாரோ ஓலையை படிக்கவும் இல்லை, வாய் திறந்து பேசவும் இல்லை. ஊசி விழுந்தாலும் அது தெளிவாக கேட்கும்படியான அந்த அமைதி சில வினாடிகள் நீடித்தது. தளபதியின் பார்வையில் தூணோரமாக வளைந்து நெளிந்து கிடந்து வேல் தென்பட்டது. அதுதான் மகாராணியின் மேல் எரியப்பட்ட வேலாக இருக்க வேண்டுமென்று அவன் எண்ணிக்கொண்டான். தளபதி, கோட்டையிலிருந்து புறப்பட்ட போது ஆலயத்துக்குப் போகிறோம் என்ற அமைதியில் மனக்குழப்பங்களை மறந்து நிம்மதியோடு புறப்பட்டேன். இப்போ இங்கு வந்த பின்பு நடந்த நிகழ்ச்சியால் மனம் குழம்பிப் போயிருக்கிறது. வார்த்தைகளால் விவரித்து சொல்ல முடியாத அதிர்ச்சியில் மூழ்கிக் கொண்டிருக்கிறேன். என்ன பேசுவது, எதை சிந்திப்பது, எதை செய்வது ஒன்றுமே எனக்கு புரியவில்லை. வர வர அரசாட்சியில் பற்று குறைந்து கொண்டே வருகிறது. இந்த அரசையும் ஆட்சியையும் கைப்பற்றுவதற்காக பொய்யும் சூழ்ச்சியும் செய்யும் எதிரிகளிடம் இதை உதறிவிட்டு எங்காவது போய் புத்த மதத்தில் சேர்ந்து பிறவிப்பிணிக்கு மருந்து தேட வேண்டும். அல்லது ஓடிப்போன ராஜசிம்மனை தேடி பிடித்து கொண்டு வந்து முடிசூட்டுவிட்டு நான் நிம்மதியாக இருக்க வேண்டும். இந்த இரண்டில் ஏதாவது ஒன்று நடந்தாலொழிய என்னால் இப்படியே மதில் மேல் பூனையாக காலங்கழிக்க முடியாது. என்னைப்போல் நாயகனை இழந்த ஒரு பெண்ணை இந்த தென்பாண்டி நாட்டுக்கு பேரரசியாக உரிமை கொண்டாடி இன்பத்திலும் துன்பத்திலும் எவ்வளவோ ஒத்துழைக்கிறீர்கள். அதற்காக நான் பெருமைப்படத்தான் வேண்டும். ஆனால் இந்த பெருமையை தொடர்ந்து ஏற்றுக்கொள்ளும் நெஞ்சுரம் எனக்கு இல்லை. என் அருமை குமாரனும் உங்கள் இளைய சக்கரவர்த்தியுமான ராஜசிம்மன் இலங்கை தீவில் சுற்றிக் கொண்டிருப்பதாக சொல்கிறார்கள். மகா மன்னரான பராந்தக பாண்டியரின் வழிமுறையினர்தான் உங்களை ஆள வேண்டுமென்ற உறுதி உங்களுக்கு இருக்குமானால் இலங்கை தீவுக்குப் போய் இளைய சக்கரவர்த்தியை தேடிக்கொண்டு வாருங்கள். தளபதி, இந்த ஓலையை இப்போது நான் படிக்க விரும்பவில்லை. இது உம்மிடமே இருக்கட்டும். உருக்கம் நிறைந்த நீண்ட பேச்சுக்குப் பின் திருமுக ஓலையை வல்லாளத்தேவனிடமே திருப்பிக் கொடுத்து விட்டார் மகாராணி. பேச்சு முடிந்த பின்பும் அங்கு நிலவிய அமைதி கலையவில்லை. அதங்கோட்டாட்சியரும் பவழக்கனிவாயரும் தளபதியும் ஒன்றும் பேசத் தோன்றாமல் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டனர். ஆலயத்தில் எரிந்து கொண்டிருந்த தீபச் சுடர்கள் கூட ஆடாமல் ஸ்தம்பித்துப் போனவை போல விளங்கின. திருமுக ஓலையை கையில் வாங்கிக் கொண்ட தளபதி மகாராணியார் மனம் வெதும்பி விரக்தியடைந்து போயிருக்கும் அந்த நிலையில் என்ன பேசுவதென்று தெரியாமல் மலைத்துப் போய் அப்படியே நின்றான். தளபதி, நாளையே புறத்தாய நாட்டு மகாசபையை கூட்டுங்கள். இந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு கண்டாக வேண்டும். நாஞ்சில் நாட்டு கூற்றங்களின் பிரதம மந்திர ஆலோசனை தலைவராகிய இடையாற்றுமங்கலத்து நம்பியை அழைத்து வாருங்கள். இந்த ஓலையையும் இது சம்பந்தமான எதிரிகளின் சூழ்ச்சிகளையும் கூட நாளை மகாசபை கூட்டத்தில் ஆலோசித்துக் கொள்ளலாம். இப்போது நாம் புறப்படலாம் என்று மீண்டும் உறுதியான குரலில் கூறினார் மகாராணி. அப்போது கோயில் வாசலில் பரிவாரத்து வீரர்களில் முக்கியமான ஒருவன் தளபதியின் காதருகே வந்து, பிரபு, நீங்கள் எங்களிடம் ஒப்படைத்திருந்த அந்த ஒற்றன் தப்பிவிட்டான் என்று மெல்லிய குரலில் கூறினான். தளபதி வல்லாளத்தேவன் திடுக்கிட்டான்.